ஹாய், இன்றைக்கி நம்ம சேனலில் கொள்ளு ரசம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் மிளகு, சீரகம், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொள்ளு. கொள்ளு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். இதை நம்ம நல்லா வறுத்துட்டு தோல் நீக்கி அந்த உள்ளே இருக்க பருப்பு மட்டும் வேக வச்சு தான் ரசம் வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச கொள்ளை நல்லா வாசனை வர அளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துடணும். நல்லா வறுத்தோன்னா மட்டும்தான் அந்த தோல் உடச்சி எடுக்க முடியும். உள்ளே இருக்க பருப்பை சரியாக வறுக்கலைன்னா அந்த தோல் உடையாது. இப்போ இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா கமகமன்னு வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கிறணும். இருந்ததுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ நல்லா செவந்து வறுபட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கிறணும். ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. நம்ம வீட்டில் இடிக்கல் வச்சுருக்கோம்ல, அதில் உள்ள அந்த உரல் வச்சு இதை நெரிச்சோம்னா அந்த ஓடு தனியாக, மேலே உள்ள தோல் தனியாக வந்துடும், உள்ளே உள்ள பருப்பு மட்டும் தனியாக இருக்கும். இந்த மெத்தடில் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டே இதை ஸ்ட்ரைட்டாக வச்சு குத்துனீங்கன்னாலும் அந்த தோல் நீக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கனாலும் நல்லா உடஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம அதை லைட்டாக ஒரு பிளேட்டில் போட்டு தட்டிட்டு ஊதுனோம்னா அந்த தோல்லாம் போயிடும். பருப்பு மட்டும் நமக்கு நல்லா க்ளீனாக கிடைக்கும். 1-2 இருக்கும், பரவாயில்ல. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நெரிச்சிக்கிறணும். பிளேட்டில் போட்டுட்டு இப்படி ஊதுனிங்கன்னா அந்த தோல்லாம் பறந்துடும். சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம பருப்பை மட்டும் குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறணும். இது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களாம் அடிக்கடி சாப்பிட்லாம். இது வறுத்ததுக்கப்புறம் சும்மா கூட சாப்பிட்லாம், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இதை குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறலாம். தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டதும் சிம்மில் வச்சு ஒரு 4 விசில் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பருப்பு கொஞ்சம் நல்லா குழைவாக வேகணும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். மூடி விசில் வரட்டும். அதுக்குள்ளே நம்ம ரசத்துக்கு எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் போட்டு இடிச்சுக்கிறலாம். மிளகு, சீரகத்தை இந்த மாதிரி தட்டிக்கிறணும். பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாயை அடுத்த ஸ்டெப்பு போட்டு இந்த மாதிரி அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்டீம்லாம் போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சான்னு எடுத்து பார்ப்போம். பருப்பு நல்லா வேகணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பருப்பு மட்டும் நீங்கள் மஞ்சள் சீரகம் போட்டு கூட தாளித்து சாப்பிட்லாம். அப்படி இல்லை, பசங்க சாப்பிட மாட்டாங்கன்னு சொன்னால் நம்ம இதை மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு ரசமாகவே கலக்கிடலாம். இப்போ நான் இதை தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறேன். வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த பருப்பு எல்லாத்தையும் மிக்சியில் நம்ம அரைச்சிக்கிறணும். அரைச்சி நம்ம வடிகட்டி வச்சுருக்க தண்ணியை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதோடு சேர்த்து இதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ரசம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் தாளிக்கிறதுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்சியில் இடித்து வச்சுருக்க அந்த ரசத்துக்குள்ள பொருள்லாம் இதில் சேர்த்து வதக்கிடணும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க, கருகிடக்கூடாது. இப்போ அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா கொள்ளு பருப்பு, அந்த தண்ணியை இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. மூடி வச்சுட்டு இதை நல்லா நுரக்கட்டுற அளவுக்கு வெயிட் பண்ணுவோம். இப்போ நல்லா நுரக்கட்டி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொள்ளு ரசம். இதில் தேவையான உப்பு சேர்த்து கொத்தமல்லி சேர்த்து இறக்கிடலாம். இப்படியே சாதத்தில் ஊற்றியும் சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா இந்த ரசத்தை ஃபில்டரில் ஊற்றி வடிகட்டிட்டும் நம்ம சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள்.